வணக்கம். ஆடி மாதம் என்று சொன்னாலே பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய மாதங்கள். பல மாதங்கள் இருந்தாலும் இந்த ஆடி மாதத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு. நம் தாய் தெய்வமான அம்மன் இந்த ஆடி மாதத்திலே ஊரெங்கும் உலகெங்கும் நிறைந்து கோலாகலமான திருவிழாக்கள்லாம் நடக்கும். அப்போ இந்த மாதத்தில் ஏன் சில நல்லதை செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணும். நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது. தோணும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த சந்தேகம். திருமணம் செய்யலாமா, வீடு வாங்கலாமா, வீடு குடி போகலாமா, இல்லை ஒரு கடை வைக்கலாமா என்ற குழப்பங்கள்லாம் இந்த ஆடி மாதம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் இந்த ஆடி மாதம் மிக சிறந்த மாதம் என்பது நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் ஆடி மாதம்னா என்ன, அந்த மாதத்தில் நமக்கு ஆடி தள்ளுபடி மட்டும் தான் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குது. அம்மனை பற்றி யாருக்கும் ஞாபகமும் இல்லை. நிறைய பேர் இதை ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஆடி மாதம் வரலட்சுமிக்குரிய மாதமாகவும், அம்மன் பல அவதாரங்கள் எடுத்திருக்கா. லட்சுமி, சரஸ்வதி, அம்பாள் என்று பிரிய தெய்வமான அந்த அம்பாள் பல இதுவும் எடுத்திருக்கும் போது இந்த ஆடி மாதத்தில் நிறைய சிறப்புகள் நம் 1, 2 என்று முடித்து கொள்ளவே முடியாது. நிறைய இருக்கிறது. இதை ஒவ்வொன்றாக நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரிந்தது, எனக்கு தெரிந்ததையும் மற்றவர்கள் சொன்னதையும் நான் உங்களுக்கு சொல்லி அந்த குழப்பங்களிலிருந்து உங்களை விடுவிக்க என்னால் முடிந்த ஒரு வழியை சொல்கிறேன். இந்த ஆடி மாதம் என்றால் அம்மனுக்கு ஆடி மாதம் கூழ் ஊற்றுறாங்க. ஆலயங்களில் விசேஷமாக நடக்குது. ஆடி அமாவாசை, ஆடியில் நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி, ஆடிப்பூரம், இப்படி நிறைய வரும். இல்லையே வரலட்சுமி நோன்பு வந்தது இந்த ஆடி வெள்ளியில். அதெல்லாம் நீங்கள் எப்படி கடைபிடித்தால் நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள்லேருந்து வெளிவிடலாம். நல்ல விஷயங்கள்லேருந்து நம்ம பெரிய லெவலுக்கு வரக்கூடிய இந்த விஷயம்லாம் இது நடக்கும். இதை நம்ம சரியான முறையில் செய்யணும். நிறைய பேர் ஏதோ நம்ம செய்கிறோம், கூழ் ஊற்றுறோம், அம்மனை போய் பார்க்குறோம், சுவாமியை வழிபடுறது கூட நிறைய பேர் தயங்கிட்டே வழிபடுறான். ஏன்னா அந்த இரு கரங்களை கூப்பிட்டு அன்னையை வழிபடும் போது கூட பக்கத்தில் யாரையோ பார்த்துக்கிட்டே வழிபடுறான். எவன் நம்மளை பார்க்குறானா, அவன் பார்க்குறானோ இல்லையோ உன்னை அன்னை பார்க்கிறாளே என்று முதலில் இதை பார்த்து கொள்ளுங்கள். தெய்வத்து முன்னால் போனால் முதல்ல மனம் விட்டு நீங்கள் பேசுங்கள். பேசினால் உங்கள் பிரச்சனைகள் தானாகவே தீரும். அதை நீங்கள் விட்டுறீங்க. பக்கத்தில் என்ன பார்க்குறான், பக்கத்தில் நம்ம பேசுறது கேட்குறான்னா, நம்ம சாமி முன்னால் பேசுறதை கூட அவன் ஐயோ நம்ம ஏதோ தப்பாக எடுத்துக்கொள்வாரா என்று நீங்கள் அந்த எண்ணத்தோடனே சுவாமி கும்பிட்றதுனால தான் நிறைய பேர் ஏற்றமடையாமலே இருக்கிறீர்கள். முதலே ஆலயத்துக்கு சென்றால் மனக்குழப்பங்களை தீர வேண்டும் என்றால் நீங்கள் முதல்ல தெளிவாக இறைவன் இடத்துல போய் யார் பார்த்தா நமக்கு என்ன, இறைவன் நம்மளை பார்த்தால் போதும் என்று முதலில் நினையுங்கள். நினைத்து உங்களுக்கு தேவையான பிரச்சனைகள் என்ன வேண்டும், இடம் வாங்க வேண்டுமா, இல்லை திருமண தடை நீங்க வேண்டுமா, இல்லை வேலையிலே அபிவிருத்தி செய்ய வேண்டுமா, இல்லை வியாபார அபிவிருத்தி வேண்டுமா, இப்படி என்றால் இந்த ஆடி மாதத்திலே குறிப்பாக சொல்கிறேன் என்றால் அன்னை மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி பிறந்து விட்டாலே நமக்கு வாழ்க்கையில் எல்லாவித ஆட்டமும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதுக்கு தான் இந்த ஆடி மாதம். ஆடி பிறந்தாலே போதும். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆட்டம் இருந்தாலும் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். குழப்பங்கள் இருக்கும், அந்த குழப்பம்லாம் தீரக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் இதெல்லாம் செய்யுங்க. கோவிலுக்கு போங்க. அம்மன் கோவில் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளை போங்க. 5 எலுமிச்சம்பழம், 7 எலுமிச்சம்பழம், 9 எலுமிச்சம்பழத்தை கைகளை வைத்துக்கொண்டு இறைவனத்தில் கொடுங்க. அம்பாளத்தில் கொடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இல்லையா 2 கரம் எடுத்து கும்பிடுங்க, போதும், ஒன்றும் தப்பே இல்லை. அடுத்த முறை செய்யுங்க. பெண்கள் குங்குமம் வாங்கிட்டு கொடுங்க, மஞ்சள் வாங்கிட்டு போய் கொடுங்க. இதை கொடுத்து பிரார்த்தனை பண்ணிங்க. மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். இந்த ஆடி மாதத்தில் பலமாக இருக்கும். திருமண தடை நீங்கும். அப்படி நீங்கள் ஆடி மாதம் நிறைய விசேஷங்கள் சொல்லலாம். நீங்கள் ஆடி மாதத்தில் சொந்தமாக இடம் வாங்கலாம், தவறே கிடையாது. திருமணம் பண்ணலாம், ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன் பண்ண மாட்டீங்கன்னா உங்களுக்கு அச்சம். இதை பண்ணால் என்ன, ஆடி மாதம் ரொம்ப உஷ்ணமாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. உஷ்ணக்குரிய மாதம் இல்லை, இது அன்னை குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய மாதம். அதனால தான் இந்த மாதத்தில் கூழ் ஊற்றுறாங்க நிறைய பேர். நிறைய ஆலயங்களில் விசேஷமாக நிறைய விஷயங்கள் நடக்குது. நீங்கள் அதெல்லாம் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். போய் விளக்கு ஏற்றுங்கள். இந்த ஆடி மாதத்தில் நிறைய சிறப்பு இருக்குது, ஒவ்வொன்றாக சொல்கின்றேன். இந்த ஆடி மாதம் திருமணம் மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லா விஷயமும், கடை துறக்கிறதா இருந்தாலும், கிரகப்பிரசம் பண்ணுறதா இருந்தாலும், நீங்கள் வீடு வாங்கிறதா இருந்தாலும், எந்த ஒரு விஷயம் தொடங்கினாலும் இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக தொடங்கி செயல்படலாம். இதுக்கு ஆடி தடையில்லை. நீங்கள் இறைவனை நம்பி இந்த விஷயத்தை தொடங்குங்கள். வாழ்க்கையில் ஏற்றம் தான் உங்களுக்கு இருக்கும்.
ஏன்னா ஆடி பெருக்கே இந்த மாதம் தான் வரும், ஆடி மாதத்தில். ஆடி பெருக்குனாவே நிறைய பேர் ஒவ்வொரு வாழ்க்கையும் பெருக்கல் ப்ளஸ் ஆகக்கூடிய வாழ்க்கை. அதனால தான் இன்றைக்கி ஆடி பெருக்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் இந்த ஆடி மாதத்தில் புது மாங்கல்யம் திருமணம் தடை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க புது மாங்கல்யம் மாற்றிக்கொள்வதே இந்த ஆடி பெருக்குக்கு தான். நீங்கள் பவானி கூட்டுத்துறை போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி பெருக்கில் பவானி கூடுதுறையில் அந்த ஆற்றங்கரையில் புது தம்பதியினர் வந்து தன்னுடைய திருமாங்கல்யத்தை மாற்றிக்கொள்வார்கள். பழைய தம்பதியர்களும் அங்கே அமர்ந்து தன் கணவர்களும் வந்திருக்கிற தோழிகளும் தன் உறவினர் சேர்ந்து அந்த மாங்கல்யம் மாற்றக்கூடிய நிகழ்வு இந்த ஆடி மாதத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நான் சொல்லிக்கொண்டேன். ஆடி மாதம் திருமண தடை இல்லை, திருமணமும் செய்து கொள்ளலாம், புது மாங்கல்யமே மாற்றிக்கொள்கின்றோம். அப்போ எவ்வளோ பெரிய விசேஷமான இந்த மாதம். இந்த மாதத்தில் நம்ம எல்லா விதமான விஷயங்களும் நாம் செய்யலாம், செய்வதற்கு தடையில்லை. ஆடி பெருக்கன்று நாம் செய்யும்போது ஒவ்வொரு விஷயமாக நமக்கு கூடுதலான பலன்கள் இந்த பெருக்கன்று கருத்துக்கூடும். ஆடி பெருக்கென்றால் வாழ்க்கையிலே வளமான வாழ்க்கை அமையக்கூடிய இதுதான் ஆடிப்பெருக்கு.